ஆயுத பூஜை நெருங்குவதால் சென்னையில் காய்கறிகள், பழங்கள், பூக்களின் விலை அதிகரித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை சென்னை கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்டில் இருக்கும் நமது செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம். மணிகண்டன், கோயம்பேட்டில் காய்கறி பழங்களோட வரத்து என்பது எப்படி இருக்கு? எந்த அளவுக்கு அதோடைய விலை ஏற்றம் கண்டிருக்கு? வேதவழி வரும் திங்கட்கிழமை ஆயுத பூஜை மற்றும் அதற்கு அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை விஜயதசமி பண்டிகை கொண்டாடப்படுவதால் கோயம்பேடு மார்க்கெட்டில் மக்கள் அதற்கான பூஜை பொருட்களையும் அதற்கான தேவையான பொருட்களை வாங்குவதற்காக ஆர்வம் காட்டி வருவதை இங்கு நம்மால் காண முடிகிறது. இதற்காகவே ஏற்கனவே கடந்த ஒரு வாரமாகவே இந்த பண்டிகை வருவதால் இதற்கு தேவையான காய்கறிகள், பூக்கள், பழங்கள் இங்கு ஏராளமாக இறங்கியுள்ளன. வெளி மாநிலங்களிலிருந்தும் அதற்கான பொருட்களும், காய்கறிகளும், பழங்களும், பூக்களும் இங்கு இறங்கியுள்ளது. இந்த பண்டிகை தினத்தால் பூக்களின் விலையும் பழங்கள் விலையும் சற்று உயர்வாகவே காணப்படுகிறது. சாதாரண நாளைக்கு விற்கப்படும் பூக்கள், பழங்கள் போன்ற பொருட்களுடைய விலைகள் தற்பொழுது விற்கப்படும் அதனுடைய விலைக்கும் 30% அதிகமாக உள்ளது என்று பொதுமக்கள் இங்கு தெரிவித்திருக்கிறார்கள். முக்கியமாக ஆயுத பூஜைக்கு தேவையான பொரி, கடலை, வெல்லம் போன்ற பொருட்களுடைய விலையும் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதுபோன்று ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி பண்டிகையின் பொழுது அலுவலகங்களிலும் வீடுகளிலும் அலங்கார தோரணங்கள் போன்ற பொருட்கள் வாங்குவதற்காகவும் மக்கள் இங்கு கோயம்பேட்டில் கூடுவதை நம்மால் இங்கு காண முடிகிறது. குறிப்பாக ஆயுத பூஜை, விஜயதசமி பண்டிகை அன்று பூக்களை மக்கள் விரும்பி வாங்குவார்கள். குறிப்பாக சாமந்தி பூக்களை விரும்பி வாங்குவார்கள். சாமந்தி பூக்களை பொறுத்தவரை சாதாரண நாட்களில் ஒரு முழம் 10 ரூபாய் விற்ற சாமந்தி பூ தற்பொழுது 30 ரூபாய் வரை விற்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இதுகுறித்து ஒரு பூ விற்கும் விற்பவர்களிடமே கேட்போம். அம்மா, இப்ப பூ எவ்வளவு விற்குதுங்க? 1 கிலோ சாமந்தி 300 ரூபாய், 350 ரூபாய் 1 கிலோ சாமந்தி. சாதாரண நாள் எவ்வளவு விக்குது, இப்ப எவ்வளவு விக்குதுங்க? சாதாரண டைம்ல 100 ரூபாய், 120 ரூபாய். இப்ப 300 ரூபாய், 400 ரூபாய் சாமந்தி 1 கிலோ. நாங்க 10 ரூபாய், 20 ரூபாய் சொன்னாலுமே ஓடுறாங்க ஜனங்க. அப்புறம் எங்க வியாபாரம் ஆகும்? பூக்களின் விலைகள் சற்று அதிகரித்திருந்தாலும் பண்டிகையின் தேவைக்காக பொதுமக்கள் அதை வாங்கி செல்வதை நம்மால் இங்கு காண முடிகிறது. விடுமுறை தினங்கள் என்பதால் மக்கள் தற்பொழுதுதான் வர ஆரம்பித்திருக்கிறார்கள். நாளை மறுநாள் பண்டிகை என்பதால் அதற்கான பொருட்களை வாங்குவதற்கான மக்களின் கூட்டம் சற்று அதிகரித்திருப்பதை நம்மால் இங்கு காண முடிகிறது. தற்பொழுது நம்மிடையே ஒரு பெண்மணி இருக்கிறார், அவரிடமே கேட்போம். அம்மா வணக்கம். ஆயுத பூஜைக்காக பொருள் வாங்க வந்திருக்கீங்க இல்லையா? என்னென்ன பொருள் வாங்க வந்திருக்கீங்க? விலையில எப்படி இருக்கு? காய்கறி எல்லாம் வாங்க வந்தோம். எல்லா விலையும் ஜாஸ்தியா தான் இருக்கு, எதுவும் அப்படி கம்மியா இல்ல. பழம் வந்தா பழத்துக்கிட்டே போக முடியல, அந்த விலை அநியாயமா விற்கிறது. பூ கேட்ட வந்தா பூ கடையெல்லாம் அதுவும் விலை ஜாஸ்தி தான். போன முறையை விட இந்த முறை அதிகமா இருக்குது. ஒன்னும் பர்ச்சேஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. மக்களுக்கு ரொம்ப இது கஷ்டமான சூழ்நிலை தான் இது. ஆயுத பூஜை பண்டிகைக்கு என்னென்ன பொருட்கள் விரும்பி வாங்குறீங்க? பூவு, பழம், பொரி, கடலை இது மாதிரி தான் விரும்பி வாங்குவாங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. மாலை, பூவு. என்னென்ன பொருட்கள் அதிகமா முன்ன வித்ததோட இப்ப அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? பொரி விலை ஜாஸ்தி ஆயிருச்சு. போன வருஷத்தை விட இந்த வருஷம் ஜாஸ்தி பொரி விலை. காய்கறி விலை, பூ விலை ஓவர். பூக்கிட்டே போறது ரொம்ப பயமா இருக்கு. 1 கிலோ 50 ரூபாய் 60 ரூபாய் வித்த பூலாம் இன்னைக்கு 200 ரூபாய் 250 ரூபாய் விற்கிறது. பூ வாங்கி இது பண்ணாவது குடும்பம் ரொம்ப கஷ்டம் தான். இவர் கூறியவாறு பண்டிகை தினத்தையொட்டி பூக்கள் விலையும் காய்கறிகள் விலையும் தற்பொழுது அதிகரித்துள்ளதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி பண்டிகையொட்டி வாழைக்கன்றுகள், மாவிலை, தோரணங்கள் போன்ற பொருட்களையும் மக்கள் விரும்பி வாங்குவதை நம்மால் இங்கு காணப்படுகிறது. மாவிலை, தோரணம் போன்ற பொருட்கள் எல்லாம் சற்று விலை குறைவாக இருந்த போதிலும் மற்ற பொருட்கள், எலுமிச்சை பழம், சாமந்தி பூ, பூசணிக்காய் போன்ற பொருட்களுடைய விலைகள் எல்லாம் அதிகமாக காணப்படுவதாகவே மக்கள் இங்கு தெரிவித்திருக்கிறார்கள். வேதவள்ளி.